Hello engineers, welcome back to my channel. பார்க்க போறது என்னன்னா linear dependentல another one example. So question என்னன்னா ஒரு செட் கொடுத்திருக்கான். S ன்ற ஒரு செட் இருக்கு. மூணு வெக்டர்ஸ் இருக்கு. in matrix 2x3 ல இருக்கு. So இந்த செட் வந்து linear dependent or not னு சொல்லுவோம். ஓகேவா? So linear dependent or not னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லிருக்கேன். So வெக்டர்ஸ் வந்து 3 elements இருந்துச்சு அப்படினா நம்ம determine கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So determine கண்டுபிடிக்கிறதுல modulus of A equal to 0 இருந்துச்சுன்னா linearly dependent. Modulus of A not equal to 0 னு எடுத்துட்டோம் அப்படினா linearly independent சொல்லுவோம். ஓகேவா? சோ another type என்ன அப்படினா இத வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் மாத்தணும், ரோ எக்கலன் ஃபார்ம் மாத்தணும். ரோ எக்கலன் ஃபார்ம் மாத்துனதுக்கு அப்புறம் சோ இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தோம் அப்படினா மூணு வேரியபிள். அப்ப rank of A கண்டுபிடிக்கணும். rank of A ஓட வேல்யூ less than n இருந்துச்சு அப்படினா linear dependent. rank of A ஓட வேல்யூ equal to n இருந்துச்சுனா linear dependent. சோ இந்த ரெண்டு டைப் தான் இருக்கு. மூணு வேரியபிள் இருந்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சோ மூணுக்கு மேல இருந்துச்சுனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. rank மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. அதனால நான் rank மெத்தட் அப்ளை பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் given செட் எடுத்துக்கோங்க. S ன்ற செட். சோ மேட்ரிக்ஸ் 1 -3 2 -4 0 5. சோ நெக்ஸ்ட் -3 7 4 6 -2 -7. So next -2 3 11 -1 -3 2. So given matrix எடுத்துர்க்கேன். linear dependent அப்படினு எழுதுறதுக்கு linear combination எழுதணும். So matrix linear combination எழுதுறதுக்கு x first matrix 1 -3 2 -4 0 5 plus y -3 7 4 6 -2 -7 plus z -2 3 11 -1 -3 2 equal to 0 matrix 0 0 0 0 0 0. So இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா corresponding element, அதாவது corresponding element ஈக்குவலா எடுத்துக்கணும். So அது எப்படி எடுக்கிறது? So first element 1 into x x, next minus 3y, next minus 2z equal to 0. So next element minus 3x. So next element plus 7y. So next plus 3z equal to 0. Again third element 2x 4y plus 4y plus 11z equal to 0. Okay. So next minus 4x, next plus 6y, next minus z equal to 0. Next 0x, next minus 2y, next minus 3z equal to 0. So last 5x minus 7y plus 2z equal to 0. Okay. So given equation formation மாத்தியாச்சு. இத மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன்ல மாத்தும். சோ இத மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் எப்படி மாத்துறது? இதோட கோஎஃபிஷியன்ட்ஸா மேட்ரிக்ஸா எழுதிக்கோ. சோ கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி மேட்ரிக்ஸ் எழுதுறது? சோ x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 -3 -2. So next row -3 7 3. So next row 2 4 11. So next row -4 6 -1 0 -2 -3. So last 5 -7 2. So இது ஒரு மேட்ரிக்ஸா மாறும். So next இந்த இடத்துல x y z equal to 0 0 0 0 0 0. Okay. So matrix formation A, x is equal to B. Clear? So இப்போ இந்த A matrix மட்டும் நான் எடுத்துக்கிறேன். So A matrix எடுக்கிறேன். First எடுத்தோனே 1 -3 -2 -3 7 3 2 4 11 -4 6 -1 0 -2 -3 5 -7. So this is a A matrix. In the A matrix row echelon form. Okay, so row echelon form. So அப்பனா என்ன அப்படினா first row ல first element 1 ஆ மாத்தணும்,
அதுக்கு பிலோ இருக்க எலமெண்ட் ஜீரோவா மாத்தும். சோ இது ரோ. ஓகே, அடுத்ததுல செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் ஒன்னா மாத்தணும், அதுக்கு பிலோ இருக்க எலமெண்ட்டும் மேல இருக்க எலமெண்ட்டும் ஜீரோவா மாத்தும். சோ இதான் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம். கிளியரா? சோ இங்க ஆல்ரெடி ரூல் படி ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் படி இங்க 1 இருக்கு, ரிமைனிங் எலமெண்ட் ஜீரோவா மாத்தும். சோ ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் பிவோட் ரோ. இங்க பிவோட் ரோன்றது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேங்களா? சோ பிவோட் ரோ வந்து R1. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஒன்னா மாத்தணும், பிவோட் ரோ மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோவா மாத்தணும். ஸோ அதுக்கு ரூல் என்ன அப்படின்னா இது ஃபிக்ஸ் ரூல். ஓகே, இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். என்ன ரோ எடுக்கிறோம்னா செகண்ட் ரோ எடுக்கிறீங்க. ஸோ டேக் ஏ செகண்ட் ரோல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். R2 to R2. இங்க -3 இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா +3 ஆப்போசிட் சைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிவோட் ரோ. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் R3 to R3. ஸோ இங்க +2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் -2 R1 பிவோட் ரோ. ஸோ நெக்ஸ்ட் R4 to R4. ஓகே, இங்க இருக்கிறது -4. அப்ப என்ன பண்ணணும் +4 இருக்கணும். 4 R1 பிவோட் ரோ எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இங்க 0 இருக்கு, R5 எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் R6 ரோ 6 to ரோ 6. இங்க இருக்கிறது 5, இப்போ -5 பிவோட் ரோ. ஓகேவா? ஸோ த சிம்பிள் ப்ராசஸ். கிளியரா? இப்போ இதை யூஸ் பண்றதுக்கு, இதை கால்குலேட் பண்றதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் மாத்தணும், அதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ கால்சி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோ பிவோட் ரோவை எழுதிருங்க. 1 -3 -2 பிவோட் ரோ எழுதிருங்க. கிளியரா? இப்போ இந்த செகண்ட் ரோ யூஸ் பண்றதுக்கு இங்க இந்த கால்சி யூஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்குன்னா R2 3 R1. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x plus 3y. ஸோ இங்க xன்றது ரோ 2, yன்றது ரோ 1. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கால்குலேட்டர் அப்ளை பண்ணும். ஸோ எப்படி அப்ளை பண்றது? கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ கால்குலேட்டர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் as usual எப்பவும் போல ஷிஃப்ட் அமைக்கி மோட் அமைக்கணும். மோட்ல 3 ஈக்குவல். ஸோ ரீசெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீசெட். ஸோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன கொடுத்தீங்கன்னா x plus 3y. அதுக்கு என்ன பண்ணணும் ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் x வந்துரும் பிளஸ் 3 ஆல்பா கமா. ஸோ x plus 3y கொடுத்துடணும். அடுத்து நெக்ஸ்ட் கால்சி. ஸோ கால்சி கிளிக் பண்ணோம்னா x கேட்கும். ஸோ xன்றது நம்மளுக்கு இங்க என்னன்னா ரோ 2, yன்றது ரோ 1. ஸோ ரோ 2னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு -3. ஓகேவா? ஸோ -3 எடுத்துக்கோங்க. ஸோ -3 இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். -3 ஈக்குவல். அடுத்து ஒய்யோட வேல்யூ 1. ஒய்யோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 ஈக்குவல். ஆன்சர் என்ன வருது 0. அப்ப இந்த இடத்துல 0 எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஈக்குவல் கொடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ, என்ன இருக்கு 7. ஒய்யோட வேல்யூ -3. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 7 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ -3. சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா -2 ஆன்சர். அவங்க எழுதணும் -2. ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஈக்குவல் கொடுக்கணும். எக்ஸோட வேல்யூ கேட்கும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு 3. ஒய்யோட வேல்யூ என்னது -2. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 3 ஈக்குவல் -2. ஸோ ஆன்சர் -3. இதே மாதிரி செகண்ட். ஸோ ரோ 3க்கு பண்ணலாம். ஸோ ரோ 3 பண்ணும்போது என்ன எழுதணும் x -2y. நீ xன்றது R3, yன்றது R1. xன்றது R3, yன்றது R1. இது அகைன் கால்சில சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ அகைன் ஆன் பட்டன் அமைக்கணும். ஆல்பா அமைக்கி x க்ளோஸ் பிராக்கெட் -2 ஆல்பா அமைக்கி கமா x -2y கொடுத்தோம். x -2y கொடுத்ததுக்கு அப்புறம் கால்சி எக்ஸோட வேலைக்கு ஒய்யோட வேலைக்கு. ஸோ இங்க எக்ஸ்ன்றது R3, ஒய்ன்றது R1. ஸோ R3ன்றது நம்மளுக்கு என்ன 2, ஒய்யோட வேல்யூ 1. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும் 2 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 1 ஈக்குவல். ஆன்சர் என்ன வருது 0 எழுதிக்கோங்க. அகைன் ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ கேட்கும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு 4, ஒய்யோட வேல்யூ -3. சப்ஸ்டிட் பண்ணலாமா? 4 ஈக்குவல் -3 ஈக்குவல் கொடுத்தீங்க என்ன வருது 10. ஓகே, ஸோ 10. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுக்கணும். எக்ஸோட வேல்யூ கேட்கும்.
x ஓட வேல்யூ 11, y ஓட வேல்யூ -2. சப்ஸ்டிட் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 11 ஈக்குவல் y ஓட வேல்யூ -2 ஈக்குவல் கொடுத்தா என்ன வருது? 50. ஆன்சர் 50. So row 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் row 4 x plus 4y. So நீ x ன்றது row 4, y ன்றது row 1. ஓகேங்களா? So கால்குலேட் சரி பண்ணலாமா? அகைன் ஆன் பட்டன் கொடுக்கிறோம். ஆல்பா அமுக்கி க்ளோஸ் பிராக்கெட் பிளஸ் 4 ஆல்பா அமுக்கி கமா x plus 4y. கிளியரா? இப்ப கால்குலேட் கொடுக்கும். x ஓட வேல்யூ கேட். இப்ப x ன்றது row 4, y ன்றது r1. So row 4 ஓட x ஓட வேல்யூ என்னது? -4, y ஓட வேல்யூ 1. சர்ச் பண்ணலாமா? So x ஓட வேல்யூ -4 ஈக்குவல் y ஓட வேல்யூ 1. So ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா 0. ஆன்சர் 0. கிளியரா? So again ஈக்குவல் கொடுக்கணும். ஈக்குவல் கொடுத்தா x கேக்கும். x ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ -3. சர்ச் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 6 ஈக்குவல் y ஓட வேல்யூ -3. ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா -6 ஆன்சர். -6. கிளியர்? So again ஈக்குவல் x கேக்கும். So x கேக்க இடத்துல -1, y ஓட வேல்யூ -2. சர்ச் பண்ணலாமா? -1 ஈக்குவல் -2 ஈக்குவல் கொடுத்தோம்னா -9. ஓகே? So row 4 completed. So next என்ன பண்ணனும்? row 5 ஆல்ரெடி 0 இருக்கறனால அந்த row 5 ரோவை அப்படியே எழுதுங்க. 0 -2 -3. கிளியரா? So next row 6. row 6 க்கு என்னன்னா x -5y. So x ன்றது row 6 -5 row 1. ஓகே, x ன்றது row 6, y ன்றது row 1. சர்ச் பண்ணலாமா? முதல்ல கால்குலேட் டைப் பண்ணலாமா? So கால்குலேட் டைப் பண்ணும்போது ஆல்பா அமுக்கி க்ளோஸ் பிராக்கெட் -5 ஆல்பா அமுக்கி கமா x -5y கால்குலேட் கொடுக்கணும். x க்கு so x க்கு இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5, y க்கு இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. சர்ச் பண்ணலாமா? so x க்கு 5 ஈக்குவல் y க்கு 1 ஈக்குவல் ஆன்சர் 0. 0 எழுது. கிளியரா? so again ஈக்குவல் so ஈக்குவல் கொடுத்துட்டோம்னா x ஓட வேல்யூ -7, y ஓட வேல்யூ -3. சர்ச் பண்ணலாமா? so -7 ஈக்குவல் -3 ஈக்குவல் என்ன ஆன்சர் வருது? 8. அகைன் ஈக்குவல் கொடுங்க. so ஈக்குவல் கொடுத்துட்டு x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ -2. ஓகேவா? x ஓட வேல்யூ 2 ஈக்குவல் y ஓட வேல்யூ -2 ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா 12. ஓகே? so row 6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இத a row echelon ஃபார்ம் முடிஞ்சிருக்கு. கிளியரா? so டிவைட் பண்ண போறோம். 1 -3 -2 செகண்ட் row 2 வால டிவைட் பண்ணீங்கன்னா 0 1, இங்க -2 வால டிவைட் பண்ணீங்கன்னா 3 divided by 2 கிடைக்கும். ஓகேவா? so remaining row third row 0 10 15 fourth row 0 -6 -9 0 -2 -3 0 8 12. கிளியரா? so இதுல pivot row என்ன வரும்? செகண்ட் row தான் pivot row. pivot row R2. இந்த pivot row யூஸ் பண்ணி தான் ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் 0 ஆ மாத்தணும். ஓகே? so இந்த -3 ஐ 0 ஆ மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணனும்? R1 to R1. so -3 னால +3 R2 pivot row. so next இது 0 ஆ மாத்தணும் 10. அப்ப இது R3 to R3 -10 R2. so next -6 R4 to R4 +6 R2. next இங்க -2 மாத்தணும். R5 to R5 +2 R2. next 8 மாத்தணும். R6 to R6 -8 row. ஓகேவா? so previous யூஸ் பண்ண இந்த pivot row நம்ம மாத்தி எழுதிர கூடாது. ஓகேங்களா? so எது pivot row அதுதான் நம்ம ஆபரேஷன்ல அப்ளை பண்ணனும். கிளியரா? இப்போ இத அகைன் கால்ஸ்ல அப்ளை பண்ணனும். so அகைன் கால்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் pivot row எழுதணும். செகண்ட் row தான் pivot row 0 1 3 divided by 2. so pivot row எழுதிட்டேன். செகண்ட் row எழுதிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் அப்ளை பண்ணனும். so நீ ஃபர்ஸ்ட் row என்ன இருக்கு? x plus 3y. x ன்றது row 1, y ன்றது row 2. இது x ன்றது row 1, y ன்றது row 2. so கால்குலேஷன் சர்ச் பண்ணலாமா? so ஆட் மட்டும் நம்பிக்கலாம். ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் பிளஸ் வந்துரும் plus 3
ஆல்பா கமா x plus 3 வந்துருச்சா கால்சி கொடுக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ்ன்றது ரோ 1, ஒய்ன்றது ரோ 2. ஸோ எக்ஸ்ன்ற ரோனால 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய்யோட வேல்யூ 0. சுவிட்ச் பண்ணலாமா? எக்ஸோட வேல்யூ 1 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 0. ஸோ ஈக்குவல் கொடுத்தா என்ன ஆன்சர் வருது? 1. அப்போ ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ அகைன் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்தா எக்ஸ் கேட்கும். எக்ஸோட வேல்யூ -3, ஒய்யோட வேல்யூ 1. சுவிட்ச் பண்ணலாமா? எக்ஸோட வேல்யூ -3 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 1. சுவிட்ச் பண்ண என்ன ஆன்சர் வருது? 0. This is 0. Clear? So next again equal x oda value -2, y oda value 3 divided by 2. So பண்ணலாமா? x oda value -2, y oda value 3 divided by 2. Equal கொடுத்தா என்ன ஆன்சர் வருது? 2.5 வரும். சிஸ்டமிக்கு AB by C. இதை கிளிக் பண்ணீங்கன்னா 5 divided by 2 வரும். So this is the 5 divided by 2. Okay? So first row completed. So next third row. So third row equation என்ன? x minus 10y. So இங்க x ன்றது row 3, y ன்றது row 2. So கால்சி டைப் பண்ணலாமா? alpha close bracket minus 10 alpha comma. Okay, x minus 10y கொடுத்தாச்சு. கால்சி கொடுத்தா. So கால்சி கொடுத்தோம்னா x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? x ன்றது row 3, y ன்றது row 2. So row 3 ஓட x ஓட வேல்யூ என்னது? x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So x ஓட வேல்யூ 0 equal y ஓட வேல்யூ 0 equal ஆன்சர் என்ன வருது? 0. ஓகே, அகைன் ஈக்குவல் கொடுங்க. x ஓட வேல்யூ கேக்கும். சோ இங்க x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 10 equal y ஓட வேல்யூ 1 equal ஆன்சர் என்ன வருது? 0. ஓகே, சோ அகைன் ஈக்குவல் x ஓட வேல்யூ கேக்கும். x ஓட வேல்யூ 15, y ஓட வேல்யூ 3 divided by 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 15 equal y ஓட வேல்யூ 3 divisible 2. So equal கொடுத்தோம்னா ஆன்சர் 0 வரும். Clear? So third row completed. Next fourth row equation எப்படி எழுதணும்? x plus 6y. So x ன்றது row 4, y ன்றது row 2. Clear? இது கால்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So x alpha comma alpha close bracket plus 6 alpha comma. So x plus 6y வந்துருச்சு. கால்சி கொடுக்கிறோம். x ஓட வேல்யூ தேவை. So இங்க x ஓட வேல்யூ fourth row first element. So x ஓட வேல்யூ 0, second row first element, y ஓட வேல்யூ 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x 0 equal y 0 equal ஆன்சர் என்னது? 0. Okay, again equal x ஓட வேல்யூ கேக்கும். x ஓட வேல்யூ -6, y ஓட வேல்யூ 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? -6 equal 1. ஆன்சர் என்ன வருது? 0. Okay, again equal x ஓட வேல்யூ -9, y ஓட வேல்யூ 3/2. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x ஓட வேல்யூ -9 equal y ஓட வேல்யூ 3/2. 3 divisible 2. So equal பண்ணோம்னா ஆன்சர் 0. So row 4 completed. Next row 5. So row 5 எப்படி எழுதலாம்? x plus 2y ன்னு எழுதலாம். So x ன்றது row 5, y ன்றது row 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So கால்சி எடுத்துக்கலாம். கால்சில alpha close bracket x ன்னு வரும் plus 2 alpha comma x plus 2y வந்துருச்சு. கால்சி கொடுக்கிறேன். இப்போ x ஓட வேல்யூ என்னன்னு எடுக்கும்? So x ன்றது row 5 ஆ? So x equal to 0, y equal to row 2. 0 ன்னு வந்துரும். அப்ப x is equal to 0 equal y equal to 0. So சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் 0. ஓகேவா? அகைன் ஈக்குவல் x கேக்கும். x ஓட வேல்யூ -2, y ஓட வேல்யூ 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So -2 equal 1. ஆன்சர் 0. So next again equal x ஓட வேல்யூ -3, y ஓட வேல்யூ 3/2. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? -3 equal 3 divisible by 2. ஈக்குவல் பண்ண ஆன்சர் என்ன வருது? ஆன்சர் 0. So row 5 completed. Next row 6. Row 6 எப்படி எழுதனா? x minus 8y. So x ன்றது row 6, y ன்றது row 2. So கால்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So
So alpha close bracket minus 8 alpha comma. So x minus 8y வந்துரும். Clear? இப்போ x minus 8y வந்ததுக்கு அப்புறம் கால்சி கிளிக் பண்ணும். கால்சி கிளிக் பண்ணீங்கன்னா x கேட்கும். So x ன்றது row 6 ஆ. So row 6 ஓட first element x ஓட value 0, row 2 ஓட first element y ஓட value 0. Okay? So x ஓட value 0 equal y ஓட value 0. Answer 0. Okay? Again x ஓட value 8, y ஓட value 1. switch பண்ணலாமா? x ஓட value 8 equal y ஓட value 1. So இது பண்ண answer 0. Clear? Next x ஓட value again equal x ஓட value 12, y ஓட value 3/2. Okay? So x ஓட value 12 equal y ஓட value 3/2. Answer 0. Okay? So row 6 completed. இப்போ A ஓட மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். A ஓட மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ மட்டும் எலிமெண்ட் இருக்கு, ரிமைனிங் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ ரோ எக்லன் ஃபார்மோட தேர்ட் ரூல் என்னன்னா, சோ தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் நம்ம செக் பண்ணணும். இங்க 0 இருக்கனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கணும். சோ ரேங்க் என்ன வரும்? ரேங்க் ஆஃப் A. சோ எத்தனை ரோல எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரோல எலிமெண்ட் இருக்கு, செகண்ட் ரோல எலிமெண்ட் இருக்கு, அப்ப ரெண்டு ரோல எலிமெண்ட் இருக்கு, ரிமைனிங் இருக்க எல்லா ரோவுமே 0. அப்ப ரேங்க் ஆஃப் A வந்து 2. கிளியரா? சோ நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள். சோ இங்க ரெண்டு விஷயம் நம்ம எடுக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன் வேரியபிள் அல்லது நம்பர் ஆஃப் காலம்ஸ் எடுக்கணும். சோ இங்க நம்பர் ஆஃப் காலம் எத்தனை இருக்கு? 1 2 3. அப்ப n ஓட வேல்யூ 3. அன்னோன் வேரியபிள் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா x y z ன்னு எடுத்தோமா, அன்னோன் வேரியபிள் 3 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? அல்லது காலம் எடுத்தோம். ஓகே. இப்போ இங்க n ஓட வேல்யூ 3யா? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் அப்ளை பண்ணுங்க. ரேங்க் ஆஃப் A n. சோ ரேங்க் ஓட வேல்யூ 2, n ஓட வேல்யூ 3. சோ சிம்பிள் என்ன வருது? லெஸ் தென் வருது. ஓகே. சோ லெஸ் தென் 3 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா given vectors. ஓகே. சோ given matrix, given vectors are linearly dependent. So question linear dependent or not மட்டும் கேட்டா yes, given vectors are linearly dependent. எப்ப அது linear independent இருக்கும் அப்படின்னா இதோட வெக்டர் ஈக்குவலா இருக்கும். ரேங்க் ஆஃப் A ஓட வேல்யூ n ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா linearly independent சொல்லுவோம். ஓகேங்களா? சோ linear dependent இந்த ப்ராசஸ்ல தான் நீங்க அப்ளை பண்ணனும். ஈஸியா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவரும் பார்க்கலாம்.